வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். இன்னைக்கு பவர் ஷட் டவுனு, ஸோ அதனால காலையில வீடியோ போட முடியல. நம்பர் ஒன், முதல்ல வந்து லோகேஷ் கனகராஜ் உடைய லெட்டர், நேற்றுக்கு போட்ட லெட்டரு, அதுக்கப்புறம் கூலி படம், அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து 43 years ஆஃப் சகலகலா வல்லவன், இண்டஸ்ட்ரி ஹிட் அடித்த சகலகலா வல்லவன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து அந்த லெட்டர், நேற்றுக்கு வந்து படத்துக்கு முன்னாடி ஒரு லெட்டர் போட்டிருந்தாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அதில் என்னன்னா, மை தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு போட்டிருந்தாரு. அதாவது படத்தில் ஒர்க் பண்ணுறோங்கிறதுக்காக நம்ம வந்து தலைவர்னு மாற வேண்டிய அவசியம் இல்லை, பட் அவர் மாறிட்டார். அது வந்து ரொம்ப தப்பு. தன்னை வந்து கமல் ரசிகர் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிட்டு தான் அவர் இவ்வளோ நாள் இருந்தார். இப்போ ரஜினி வந்து என் தலைவர் அப்படிங்கிறாருன்னா, ஸோ அந்த இடத்துல தான் நம்ம கௌதம் மேனன் ஒரு படி மேலே போகிறாரு. கௌதம் மேனன் வந்து தலைவர் படம் நீங்கள் அடுத்து பண்ணுறது யார் தலைவர் அப்படின்னு, எனக்கு தலைவர் கமல் சார் தான் அப்படின்னு சொல்லி நட்டுன்னு ஒரு கொட்டு வச்சார். ஸோ அந்த கௌதம் மேனன் எங்க ஒரே படத்துல மாறுற லோகேஷ் கனகராஜ் எங்க? லோகேஷ் கனகராஜ் மேல இருந்த அந்த இதுவே போயிடுச்சு. நமக்கு கமல் ரசிகருங்கிற அந்த ஒரு மரியாதையே போயிடுச்சு. ஸோ அது இருக்கட்டும், அது அவருடைய இஷ்டம். அவர் எப்படி வேணாலும் தன்னுடைய இதை மாற்றிக்கலாம். அதை நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து டிசப்பாயிண்டிங். என்னை பொறுத்தவரைய ஒரு சக கமல் ரசிகனாக எனக்கு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தினது. அவர் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் ரஜினி ரசிகர்கள் அவரை வந்து கமல் ரசிகரை தான் பார்க்க போகிறாங்க, அவரை ஏற்றுக்க போகிறதில்ல. ஸோ இப்போ நம்மளையும் பாய்ச்சிக்கிட்டு அவங்களையும் பாய்ச்சிக்கிட்டு அவர் என்ன சாதிக்க போகிறாருன்னு எனக்கு தெரியலை. ஸோ நம்பர் ஒன். நம்பர் டூ, கூலி படம். கூலி படம் காலையிலே ரிசல்ட் வந்துருச்சு. கூலி காலி அப்படின்னு தான் வந்திருக்கு. கூலி தலைவலி, கூலி காலி, கூலி போலி அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள். அதாவது உட்காரவே முடியலைங்கிறாங்க படம். அதாவது அன்பேரபிள், அந்த அளவு மோசமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப அரதப்பழசான கதை. ஒரு நண்பனை கொள்றாங்க, அதுக்கு பழி வாங்கிறதுக்காக இவர் வராருங்கிற கதை. அதை வந்து எவ்வளவு மட்டமா எடுக்க முடியுமோ, கேரக்டர்ஸ்லாம் எவ்வளவு மட்டமாக ஆர்கானிக்காக இல்லாமல் எவ்வளவு கேவலமாக எடுக்க முடியுமோ அவ்வளவு கேவலமாக எடுத்து ஆடியன்ஸ்லாம் தேட்டரை விட்டு தெரிச்சு ஓடுற அளவுக்கு படத்தை எடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். அதான் இந்த நண்பனுக்காக பழிவாங்கிற கதை. சத்யராஜை கொண்டுடுறாங்க. அவர் ஏதோ ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு, அதுக்காக வந்து இவர் வந்து பழிவாங்குறாரு. அவரை கொன்னதுக்காக இவர் பழிவாங்குறாரு. அவரோட பொண்ணை வந்து சுற்றி வராங்க. அந்த படத்தில் வந்து ஷவுபின் ஷகீர், நாகார்ஜுனா, அமீர் கான், இவங்கெல்லாம் அதே டெம்ப்ளேட் விற்கிற மாதிரி அந்த டெம்ப்ளேட்ல எடுத்திருக்காருங்கிறாங்க. எடிட்டிங் ரொம்ப மோசமாக இருக்கு. படம் நிறைய எடுத்துட்டாங்க போல் இருக்கு, அங்கங்கே ஜம்ப் ஆகுது. இதுல என்னன்னா, லோகேஷ் வந்து கமல் ரசிகன், அவன் வந்து முதுகுல குத்திட்டான், படத்தை கேவலமா எடுத்து காலி பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கமலுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் வந்து ரஜினிய தலைவர்னு சொல்றாரு. இந்த படத்தை ரொம்ப ஹாப்பியா தான் எடுத்திருக்காரு. அவர் படம் சரியா எடுக்காததுக்கு நீங்க கமலை குறை சொல்றதுல அர்த்தம் இல்லை. நீங்க கதை கேட்டு தானே நடிச்சீங்க. ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒரு ஆளை போட்டு கூட ரேட்டுக்கு விற்கலாம் தானே பிளான் பண்ணீங்க. தெலுங்குக்கு ஒருத்தர், கன்னடத்துக்கு ஒருத்தர், பாரத விலாஸ் மாதிரி எல்லாத்துலையும் எல்லா லாங்குவேஜ்லயும் ஒவ்வொரு ஆளை போட்டீங்க. கடைசியில படம் ராக்கெட் ஆச்சு அப்படின்னா உடனே கமல் ரசிங்க அப்படின்னு அப்படி திரும்புறது வந்து எந்த விதத்துல நியாயம் இல்லை. இதுல நாகார்ஜுனா கேரக்டர்லாம் பயங்கர காமெடியா இருக்கான். அவர் வில்லன்னு பண்றதெல்லாம் நமக்கு பயங்கர சிரிப்பு வருதான், டார்க் காமெடியா இருக்கான். அதே மாதிரி ரஜினிகாந்த் வந்து சண்டை போடுற சீன்லாம் ரொம்ப காமெடியா இருக்கு. அவருக்கு வந்து அந்த ஸ்வாக் இல்லை. ஏன்னா அது என்னதான் இருந்தாலும் அது டூப்புன்னு தெரிகிறப்ப நமக்கு வந்து அந்த கன்வின்சிங்கா இல்லை. அது வந்து இந்த ஏஜ் ஆச்சு, டூப்பு காட்சி டூப்பு தான் போட முடியும். பட் அது நமக்கு ஓப்பனா தெரியறதுனால அது என்ஜாய் பண்ண முடியல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. எல்லா ரிவ்யூவர்ஸுமே நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பிரசாந்தோட ரிவ்யூ பார்த்தேன். அவர் தலைவலி, சுக்கு கசாயம் குடிக்கணும் படத்தை பார்த்துட்டு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க. இது வந்து 1000 கோடி அடிக்கும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. கடைசியில முதலுக்கே மோசமா போயிடும் போல் இருக்கு. பெரிய டிசாஸ்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரஜினி ரசிகர்கள் அவங்களுக்கே பிடிக்கல. ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன் படம் எப்படி இருக்குன்னு, ரொம்ப மோசங்க, தலைவலியோட தான் எந்திரிச்சு வந்தேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. அவர் முன்னாடியே சொன்னாரு, எங்களுக்கும் ஆகஸ்ட் மாசத்துக்கும் சரியா வராது. ஆகஸ்ட் மாசத்துல வந்த சில ரஜினி படங்கள் எல்லாம் சொல்லி அந்த படங்கள்லாம் ஓடல, இந்த பாபா மாதிரியான சில படங்கள்லாம் சொன்னார். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது வந்து பெரிய ஒரு, அதாவது நம்மளாவது ட்ரெண்டில் இல்லாத பழைய டேரக்டர்ஸை வச்சு ஃப்ளாப்பு கொடுத்தோம். மணிரத்னம், சங்கரை வச்சு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் வச்சு இவ்வளோ பெரிய அடி, சரியான அடிங்கிறது வந்து என்ன சொல்றது, ஃபிட்டிங் இதுதான். நம்ம படம் ஃப்ளாப் ஆனப்போ பயங்கரமா கொண்டாடினானுங்க. படம் ரிலீஸுக்கு முன்னாடியே
தக் லைஃபுக்கெல்லாம் டிசாஸ்டர்னு போட்டானுங்க. இன்னைக்கு அதாவது என்னன்னா, இந்த நேச்சர் இஸ் அ கிரேட் லெவலர்னு சொல்லுவாங்க. எல்லாமே அது வந்து சமம் ஆயிடும். நமக்கு ஒரு அடி நம்மளை அடிச்சாங்கன்னா ஒரு அடி அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ அவங்க அடி வாங்குற நேரம், நம்ம செலிப்ரேட் பண்ற நேரம், அவ்வளவுதான். இன்னைக்கு 43 இயர்ஸ் ஆஃப் சகலகலா வல்லவன். சகலகலா வல்லவன் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட். அதுக்கு முன்னாடி வந்த எல்லா படங்கள் வசூலையும் அடித்து நொறுக்கி அபூர்வ சகோதரர்கள் வர வரைய அந்த படம் தான் இண்டஸ்ட்ரி ஹிட்டா இருந்தது. 80s 2 இண்டஸ்ட்ரி ஹிட் நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து சகலகலா வல்லவன், இன்னொன்று அபூர்வ சகோதரர்கள். அப்போ சகலகலா வல்லவனை பொறுத்தவரைய அந்த படம் மறக்க முடியாது. அதுல ஒரு அந்த சண்டைக்கா இது பாட்டு எடுக்கிறப்ப கண்ணாடியை உடைச்சிட்டு வரணும், இளமை இதோ சாங்கப்ப. ஏன்னா இளமை இதோ இன்னைக்கு நியூ இயர், அன்னைக்கு நியூ இயர் ஆந்தமா இருக்கு, அது புல்லட்ல உடைச்சிட்டு வரணும். இவர் கமல் என்ன பண்ணியிருக்காருன்னா, நானே பண்ணிடுறேன் இருக்காரு. எஸ்பி முத்துராம வேண்டாம் வேண்டாம் கமல், டூப்பு போட்டு எடுத்துக்கலாம்னா இல்ல, கேட்கல. கமல் வந்து அவரே பண்ணி அவர் கன்னத்துல வந்து மூக்கு கிட்ட கீரல் விழுந்து உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நைட்டோட நைட்டா அப்படி பண்ணி அதை வந்து இது பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் கூப்பிட்டு திட்டினாராம், உன்னை நம்பி இவ்வளவு பணம் போட்டிருக்காங்க, இண்டஸ்ட்ரியில இவ்வளவு படங்கள் தயாரிச்சுட்டு இருக்காங்க, நீ என்ன கேர்லெஸ்ஸா இந்த மாதிரிலாம் பண்ற, இனிமே இப்படிலாம் பண்ணாத, டூப்புன்னா டூப்பு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் கமல் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த உடையிற கிளாஸ் இருக்குல்ல, அது சுகர் கிளாஸ்னு சொல்லுவாங்க, அதை வந்து அவர் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி நாயகன் படத்தப்ப அந்த பாட்டில உடைக்கிற சீன் வரும், அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரோட குப்பத்துல ஃபைட்டு, அதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு 2-3 பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாரு வெளிநாடு போயிருந்தப்ப. ஸோ அப்போ வந்து அதை யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் நல்ல ப்ரொடெக்ஷனோட தான் அவர் பண்றாரு. இளமை இதோ பாட்டு இன்னைக்கும் நிற்கிது. அதாவது சகலகலா வல்லவன் படம் வந்த பொழுது படம் பார்த்து தியேட்டர்ல இருக்கிறவங்களோட படம் பார்க்காம வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆனவங்க நிறைய தடவை வந்துட்டு டிக்கெட் கிடைக்காம போனவங்க தான் அதிகம். அந்த மாதிரி ஒரு தாறுமாறா ஓடின படம். அவ்வளவு பாட்டெல்லாம் அவ்வளவு பெரிய ஹிட்டு. அதாவது சகலகலா வல்லவன் ஏன் பேர் வச்சாங்கன்னா, கமலால எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறத, சகலகலா வல்லவன் பேர் வச்சுட்டு தான் கதையை யோசிச்சிருக்காங்க. கமல் கேன் டூ எனிதிங். அவரால் டான்ஸ் ஆட முடியும், ஃபைட் பண்ண முடியும், அவர் ஹிந்திலையும் போய் நடிக்க முடியும். அது எல்லாமே அந்த பாட்டில் வச்சிருப்பாரு. ஹிந்தியிலும் பாடுவேன், வெற்றி நடை போடுவேன், எக்கு துஜே கேலியே ஏண்டி நீ பாத்தியே, குஸ்திகளில் வீரன் நான் அப்படின்னு சொல்லி வரிசையா அவருடைய திறமைகள், சென்டிமெண்டா நடிக்க முடியும், ஃபைட் பண்ண முடியும், கம்பு சண்டை போட முடியும் அப்படிங்கிறது எல்லா திறமையும் காமிச்சிருப்பாங்க. கமல் கேன் டூ எனிதிங் இன் சினிமா அப்படின்னு காமிக்கிறதுக்காக எடுத்த படம். அது மாபெரும் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகி 43 வருடங்களாக இன்னைக்கும் நியூ இயர் பாட்டுன்னா இளமை இதோ இதோ தான் இன்னைக்கு நிக்குது. அந்த பாட்டை போட்டு நிறைய பேர் இன்னைக்கு அவங்க படங்கள்ல வந்து ஒரு ஃபைட்டுக்கு போட்டு யூஸ் பண்ற லெவலுக்கு இன்னைக்கும் அந்த பாட்டு டிமாண்டா இருக்கு. படத்தோட வெள்ளி விழாக்கு மேல ஓடுச்சு அந்த படம் சகலகலா வல்லவன். அதுல எல்லாருக்குமே, படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே, லேடிஸுக்கெல்லாம் வந்து பட்டு புடவை, மென்ஸுக்கெல்லாம் வந்து பட்டு வேண்டி சட்டை, எல்லாருக்குமே ஒரு மோதிரம், தங்க மோதிரம், அவங்களுக்குலாம் செயின், லேடிஸ்க்குலாம். இதெல்லாம் வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவங்க எல்லாருக்குமே பிரசன்ட் பண்ணாரு அந்த 100th டே சில்வர் ஜூப்ளி 175 டே ஃபங்க்ஷன்ல. அதை வந்து அந்த துளசி சொல்லியிருந்தாங்க தன்னுடைய பேட்டியில. அவங்க சீரியல் எல்லாம் நடிக்கிறாங்க. கமலுக்கு தங்கச்சியா நடிச்ச துளசி அவங்க ஒரு பேட்டியில குறிப்பிட்டு இருந்தாங்க. நெல்லை சுந்தரராஜன் அவர் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தாரு இந்த மாதிரி கொடுத்தது. அதை நம்ம கூட வேற ஒரு வீடியோல கூட நம்ம சொல்லியிருக்கோம் முன்னாடியே, ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே.